கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு கூடான கூடி தோத்திரம் அப்பா. அன்று மாலை வேலையான பொழுது பல மக்கள் உம்மை தேடி வந்தார்கள், கூட்டம் கூட்டமாய் தேடி வந்தார்கள். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வதற்கும் மக்கள் தேடி வந்தார்கள். ஆண்டவரே, அவர்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, அவருடைய துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்து வேதனையிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, அதே போல இந்த மாலை வேளையிலும் அமையட்டும் அப்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவளோடு கூட தேடிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் அவளோடு கூட காத்துக்கொண்டு ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமீன். பிரியமானவர்களின் தூய ஆவியானவர் தருகின்ற செய்தியை தான் இந்த வேளையில் நாம் தருகின்ற கொண்டிருக்கிறோம். ஜப வேளையிலே தூய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகிறோம். அத்தூய ஆவியானவர் தெய்வீக திருவிழத்தில் இருந்து வார்த்தைகளை எடுத்து நமக்கு தொடுக்கிறார். தூய ஆவியானவர் தம்மை காட்டுகிறார். தெய்வீக திருவிழத்தின் இந்த பகுதியில் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை ஆண்டு வார்த்தையை எடுத்து சொல்லு என்று சொல்லுகிறார். அப்படியாய் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு விடுதலையும் வாழ்வும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் தருகின்ற வார்த்தை அல்லவா, அவர் தருகின்ற வார்த்தை. எனவே இந்த வேளையில் கூட நாம் பார்க்கிறோம் பிரியமா, அவர் தருகின்ற வார்த்தையை பார்க்கிற பொழுது ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது, அவருடைய கிருபை நம்மை நடத்துகின்ற பொழுது எந்த ஒரு மனிதன் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த விதமும் நிற்க முடியாது. பார்க்கிறோம் பிரியமானவர்களை, இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது பலர் பலவிதமான நிலையிலே எதிர்த்து நிற்கிறார்கள், அதை தாங்க முடியாமல் தோர்ந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தருகின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எந்த ஒரு மனிதனும் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன் கிருபை உன்னை நடத்தும், அருள் உன்னை நடத்தும் என்ற வார்த்தை தான் இந்த நாளிலே தூய ஆவி நமக்கு கொடுக்கிறார். அன்பான சகோதரமே, இதோ நீ பலரை பார்த்து நீ தபிங்கி சோர்ந்து போயிருக்கலாம், கலங்காதே. இன்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதபடி தேவ கிருபையை ஆண்டவர் தான் இந்த நாளில் இருக்கிறார். வசனத்தை பார்க்கிற பொழுது இந்த தெய்வீக திருவிழத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு அப்படியே இருக்கும். நாம் ஏற்கனவே இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். எபேசியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். 12ஆம் வசனத்தில் இருந்து அந்த 17ஆவது வசனத்து வரைக்கும் கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த 12ஆவது வசனத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், ஆனால் சொல்லுங்க, எபேசியர் 6:12 சொல்லும்போது, நீங்கள் சாதாரண மனிதர்களோடு கூட போராடப்படுவதில்லை, சாதாரண மனிதர்களோடு கூட போராடப்படுவதில்லை. அதிகாரம் தாங்குகிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளில் வாழ்கிற மக்கள், வான்வெளியிலே திரிகிற பொல்லாத ஆவிகளோடு கூட போராடுகிறோம் என்று எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கும். இல்லைங்களா? ஏற்கனவே இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறோம், அதை நினைப்படுத்துகிறேன். இல்லைங்களா? சாதாரண மனிதர்களோடு கூட போராடப்படுவதில்லை. அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளிலே வாழ்கிற, இருளின் ஆட்சியிலே வாழ்ந்து கொண்டு, யார் அதற்கு பாவத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். அடுத்துதான் கடைசி தான் சொல்லுது, வான்வெளியை திரிகிற பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் போராடுகிறோம் சொல்லி 12ஆவது வசனம். அடுத்த 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், எனவே இவர்களோடு கூட போராடுவதற்கு, இவர்களோடு கூட போராடி வெற்றி பெறுவதற்கு, பாதுகாத்து வெற்றி பெறுவதற்கு கடவுள் அருளுகின்ற படைக்கலங்களை, போர்க்கருவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? அந்த 13ஆவது வசனம். எனவே கடவுள் அருளுகின்ற படைக்கலங்களை, போர்க்கருவிகளை எடுத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கிறது. படைக்கலங்கள், போர்க்கருவிகள். ஒரு சண்டைக்கு போறானாக்க போர் வீரன் அந்த எல்லா இதெல்லாம் முடிந்து போயிட்டு போகணும்.
அதே போல படைக்கலங்களை எடுத்துக்கொள்ளுங்க, மாட்டிக்கொள்ளுங்க, அணிந்து கொள்ளுங்கள், அப்பாற்பட போக. சண்டை போகிறவன் வெறுமை அதை துப்பாக்கி இல்லாமல் அப்படி போக முடியுமா? இல்லைங்களா? பண்டை பரம்பு அந்த கடவுளாக இருக்கின்ற பொருட்களை எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசந்த 15 அப்படியே நீ பாப்பீங்க 13 17 வருஷம் வரைக்கும் என்னென்ன போர்க்கருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை மீண்டும் சொல்ல விரும்பலை. இல்லைங்களா? அந்த கருத்தோடு பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலும் இந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. கடவுள் இந்த நாளிலே இன்று உங்களோடு கூட என்னோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? யோசுவா புத்தகம் 1 அதிகாரம். எல்லாரும் எடுங்க பைபிள் எடுங்க. யோசுவா புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ பார்ப்பினாக்க அதில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் இன்று ஆண்டவர் நமக்கு தொழுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும். யோசுவா புத்தகம் 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். கைவிடவும் மாட்டேன். கை நெகிழ விட மாட்டேன். கொஞ்சம் பார்க்கணும் வார்த்தைகளை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. நின்றுக்கு அதில் கை நெகிழ விட மாட்டேன். கை தவறி போறதில்லை. கை நெகிழ விட மாட்டேன். கைவிட மாட்டேன். என்னோட கருத்தை நினைச்சு பார்ப்போம்னா, சிந்தித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அன்பு இரக்கம் உள்ளவர். இதில் நினைச்சு பார்க்கணும். பைபிளை படிக்கிற பொழுதுதான், இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான் அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் உண்மையில் இருக்கு. நான் இதை படிக்கிற பொழுதெல்லாம் பார்க்கணும் இருக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நானும் இருக்கு. மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. இப்பொழுதும் எல்லாரும் அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் மக்கள் அறியாமல் படிப்பறிவு இல்லாத காலத்தில் கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தலை. ஆனால் இந்த எல்லாரும் படிச்சு இருக்கிறாங்க. பைபிளை படித்து எடுக்கும்போது ஆண்டு வார்த்தை கண்டு இல்லைங்களா? படிக்க தெரியாத கூட ஆண்டு வார்த்தை கேட்கணும். படிக்கணும், எடுத்து படிக்கணும், கேட்கவும் செவி கிடைக்கும் கருதணும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்ன சொல்லுகிறது பாருங்க. உன் வாழ்நாள் முழுவதும் அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். பைபிள் இன்னைக்கு சொல்ற வார்த்தை இன்னைக்கு சொல்லுங்க. எனக்கு இத்தனாம் தேதி எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தாரு நீங்க சொல்லணும். நானும் அப்படிதான் ஆண்டோட வார்த்தை ஒவ்வொரு நாளும் படிக்கிற பொழுதுதான் டேட்டெல்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். இத்தனாம் தேதி ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் எழுதியிருப்பேன். ஆண்டவர் இன்று நாளையும் சொல்லுகிறார், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பார்க்கும் பொழுது நான் மோசேவோடு கூட பாருங்க எழுந்திருக்க மாட்டான். மோசேவுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். மோசேவோடு கூட எப்படி இருந்தார் அதே போல உன்னோடும் இருப்பேன்னு சொல்றார். அந்த உன்னோடும் சொல்லுகிற அன்னைக்கு அங்கு பைபிள் பார்க்க யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை உன்னோடும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உன்னோடும் இருப்பேன் சொல்லிட்டு உன்னோடு இருப்பேன். உன்னை கை நெகிழ விட மாட்டேன், கை விடவும் மாட்டேன் சொல்லுகிறார். எந்த அருமையான ஒரு கருத்தை. உன்னோடும் இருப்பேன் இருக்கிற வார்த்தை. அந்த உன்னோடு இருப்பேன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது இன்றும் என்றும் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். மத்தியிலே பார்க்கிற பொழுது 28ஆம் அதிகாரத்தில் எனக்கு குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களை அனுப்புகிறார். எங்கே எல்லா உலகம் நடிச்சு தருவேன் இருக்கு. அப்போ அவர் சொல்லுவார் இருக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். நற்செய்தி அறிவிக்க போறாங்க. சொல்றாரு ஆண்டவர், எல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்க, எல்லா இடத்த மக்கள் நடிச்சிருக்கேன், நான் உங்களோடு இருப்பேன் சொல்லுவார். இல்லைங்களா? அதே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 5-6 வசனத்தை படித்து பாருங்க. இதே வார்த்தை தான் இப்போ நான் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லவா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் சொல்ற வார்த்தை தான் அங்கேயும் எபிரேயர் திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ல் 5-6 வசனம் சொல்லப்பட்டிருக்கும்.
பார்க்கணும். அவர் எப்படிலாம் அந்த அன்னைக்கு மோசையோடு சொல்லும் அந்த அங்கே யோசேபத்தில் மோசையோடு சொல்லும் அங்கே மோசையோடு இல்லையா சொல்லப்பட்ட மட்டும் இல்லை, அங்கே அப்படியே வந்து புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், அங்கே இப்போ அந்த இதில் திருமுகத்திலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன், எந்த ஒரு மனிதனும் உன்னை ஏற்று வைக்க முடியாது, நான் கை நெகிழ மாட்டேன், கை விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்படி நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும் இருக்கும், அந்த வசனம் இருக்கும். இந்த மோசே வந்து ஒரு பாட்டு, இது இறுதி நாட்களில் அந்த லைஃப்பில் அவர் அனுபவிச்சதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவார். இனச்சட்டம் விடுங்க, இனச்சட்டத்தில் 30 அந்த வாசனுக்கு 30 அந்த கடைசி இனத்திட்டத்தில் 32ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது 32ஆம் பார்க்கும்பொழுது மோசையின் பாடல்னு ஒன்று வந்திருக்கும். அந்த மோசையின் பாடல் அப்படியே அவர் கடவுள் அவரை அழைச்சது, அவரை கொண்டு வந்து சேர்த்தது எல்லாமே பார்த்து பார்த்து அப்படியே பாடுவார் மோசையின் பாடல். அப்படியே அந்த பாடலை பாட்டுனாக்க அந்த வசனத்தில் அது சொல்லுவார். 40ஆவது வசனத்தில் பார்க்குற பொழுது அந்த பாட்டோடு கூட இணைந்து அந்த பாடலாம் அதை எப்படி பாடிப்பார். அதில் 40ஆவது வசனம் 32 40ஆவது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கிறேன். அந்த கையை உயர்த்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த கையை உயர்த்துறது தான் மிக மிக முக்கியம். அதை பற்றி நான் கொண்டு வருகிறேன். கையை கொண்டு வருகிறேன். அவர் எப்பன்னு ஏன்பா கையை உயர்த்தினான், ஆணையிட்டு கூறுகிறேன், என்னோடு கூட இருந்து போல உன்னோடு கூட இருப்பார்ப்பா. அந்த யோசுவாவுக்கு சொல்லும்போது, என்னோடு கூட இருந்து போல உன்னோடு கூட இருப்பார்ப்பா, உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, உன்னை கைவிட மாட்டான்னு சொல்றார். அன்று மோசே யோசுவாவுக்கு சொன்னார். இன்று ஆண்டவராய் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்து போல யோசுவாவோடு கூட இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஏற்றி எந்த ஒரு மனிதனும் வர முடியாது, வர மாட்டான், அவனுக்கு இருக்கிறார். சரி, இப்போ ஆண்டவருடைய அந்த அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து வர வேண்டும் என்று ஒரு 5 கருத்துக்களை தூயார் உணர்த்துகிறார். அந்த 5 கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் கடந்து வருகிறேன். முதலாவது பார்க்கிற பொழுது, கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிக்கணும். ஜெபம் கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிக்கணும். நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மாவில் இருந்து அவுட்புட் ஆவது தான் உபவாசம். அந்த அவுட்புட் ஆவது தான் கண்ணீரின் ஜெபம். அந்த கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது பார்க்கிறோம் உபவாச கண்ணீர் ஜெபத்தை பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் அந்த கிட்ட சில சீடர்கள் கொண்டு வராங்க. ஆண்டவரை இந்த பேயை அந்த சீடரில் அப்போ உங்களுடைய சீடர்களை கொண்டு போனால் அவங்கள பேய் ஓட்ட முடியலன்னு சொல்லுவார். அப்போது இயேசு ஆண்டவர் அங்கிருந்து இவ்வித பிசாசுக்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற ஒன்றுதிலும் போகாது. இன்றைக்கு அநேக சகோதரர்கள் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது தீய ஆவி பிடித்து கொண்டு அது விடுதலை பெற முடியாமல் கொண்டிருப்பாங்க. பைபிள் சொல்லுது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் அகலாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். அப்போ அந்த விடுதலை வெற்றியின் காரியங்களை காண முடியும். என்னுடைய நான் பார்க்கிற பொழுது என்னுடைய ஜெபக்குழுவில் சில சகோதரிகள் பார்க்கிற பொழுது உபவாசனுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரிக்கும், ஆண்டவரே நீ எப்படியாக கூட செயல்பட்டிருக்கான்னு சொல்லுது பார்க்கணும். இதில் பார்க்கிற பொழுது நீங்கள் தயவுசெய்து இப்போ உபவாசனுக்கும் விடுதலை பயணம் எடுத்துட்டு அந்த மோசையுடைய கருத்தை நான் கையை உயர்த்தி சொன்னார் இல்லையா, ஏன் அந்த கையை உயர்த்துறாரு, என்ன ஒரு அனுபவம்னு பார்க்கணும். இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது கையை உயர்த்தவும் மாட்டோம். ஆலயத்தில் ஜெபிக்கிற பொழுது கூட இப்படி தான் வச்சுட்டு இருப்போம். கைகளை உயர்த்தணும். அந்த ஆண்டவரை துதிக்கின்ற பற்றி நான் செய்தி கொடுத்துருக்கேன். கைகளை உயர்த்தணும். இந்த வருகின்ற மாத புத்தகத்தில் ஆண்டவரை போற்றி புகழுங்கள், அவரை புகழுவது நல்லது என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன்.
அது கொடுத்துருக்குது. அதில் யார் இப்படிலாம் செய்யணும். சரி, முதல்ல எடுத்துக்கிடுங்க. விடுதலை பயணத்தில் நீ பார்க்கிற பொழுது 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தில் அந்த 11, 12, அந்த 13 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம், மோசே தம் கையை உயர்த்தியிருக்கிற பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. மோசே கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கியும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். எல்லா கருத்துக்களும் பத்தி இன்னைக்கு அமலேக்கர் வருகிற பொழுது மோசேவுடைய கருத்து என்னது எனக்கு அவங்க மோசேவும் சொல்றாரு, நான் கோலை பிடிச்சி தூக்கி பிடிப்பேன். நான் தூக்கிட்டு பிடிச்சிக்கும் பொழுது கடவுளுடைய கடை கடந்து போகும் வெற்றி அடைக்கும். அவருக்கு அப்படியே பிடிக்கிறார். எவ்வளவு நேரம் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே டவுன் ஆகுது, கை டவுன் ஆகுது. இப்போ கையை உயர்த்துக்கிற பொழுதுலாம் இஸ்ரவேலின் படை அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. கையை உயர்த்துக்கும் போது எப்போ கையை டவுன் பண்ணுறாரோ அப்படியே டவுன் ஆகுதோ அப்போ அமலேக்கியர் படை இந்த பக்கம் வருது. இதை கூறும் ஆர்வம் பார்க்குறாங்க. ஐயோ என்ன செய்யறது புரியலையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்களா, மோசேவுக்கு பின்னாடி ஒரு கல்லை கொண்டாந்து வச்சு அதை உட்கார வச்சுட்டு சைடில் இந்த பக்கம் ஏன்னா இவங்க சப்போர்ட்டிங் பண்ணுறது தான். எனக்கு 2 பேரும் இந்த பக்கம் கூறு ஆரோன் ஒரு பக்கமும் கூறு ஒரு பக்கமும் தூக்கி பிடிக்கிற பொழுது கை டாச்சு பிடிக்குது. அந்த கை உயர்த்திட்டே இருக்குது. அந்த கை உயர்த்திக்கும் பொழுது இஸ்ரவேல் அட்வான்ஸ் ஆயிட்டு அந்த அமலேக்கியரை அழித்து போடுகிறது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களை, ஜெபிக்கிற முறையை பற்றி நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கிற முறையை அந்த பார்க்கணும், அப்படியாக அழித்து போன்றது என்று பார்க்கிறோம். அழித்து போன்றது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். கரங்களை உரத்தில் என உதவி வரும் கண்மணி, அந்த கண்மணியை அந்த கடவுளை நோக்கி பார்த்து கைகளை உயர்த்தணும். உதவி எங்கிருந்து வரும்? அவரிடம் தான் வரும். வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாம் வல்ல கடந்து வரும். எனவே கைகளை உயர்த்தி அற்பான உபவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் உபவாசத்தோடு கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கிற மக்களாய் கடந்து வருகிற பொழுது கடவுளுடைய அருள் கடந்து வரும். அதான் சொல்லப்பட்ட நடக்கும். எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதபடி ஒரு கிருபை வேண்டுமா, உன் கரங்களை உயர்த்தி உபவாசத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணு. அப்போ எல்லாம் அவுட் ஆயிடுன்னு நமக்கு இன்றைய நாளிலே காட்டி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமாக, நான் ஒவ்வொன்று சொல்லுகிற பொழுது இறைவசனம் வாசகங்கள் அடிப்படையாக சொல்லுகிறேன். இறைவசனம் வார்த்தை ஓசையா ஆகமத்தை எடுத்துக்கிடுங்க. அடுத்து ஒரு கருத்து நான் சொல்லணும். ஓசையா ஆகமத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த ஓசையாவில் 12ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை நீ படிப்பீங்கன்னாக்க அதில் சொல்லப்படுகிறது வார்த்தை என்ன தெரியுமா? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய யாக்கோப், பழைய ஏற்பாட்டில் இந்த யாக்கோப் பற்றி இங்கே கொண்டு வர்றார், நினைவுபடி சொல்லி கொண்டு வர்றார். ஓசையா பழைய இந்த அன்று யாக்கோப் தொடக்க நூலில் சொல்லப்பட்ட அந்த யாக்கோப் செஞ்ச காரியங்களை இங்கே கொண்டு வருகிறார். 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 3-4 வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான். பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு கூட போராடினான். வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். என்ன பண்ணிட்டு இதை நீங்க தொடக்கணும்னு பார்த்துனாக்க தொடக்கணும்னு சொல்றதையும் குறிச்சு வச்சுக்கிடுங்க. அப்புறம் படிச்சு பாருங்க. இது நான் கொண்டாடுறேன். ஏன் அப்படி கொண்டாடுனாக்க அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இங்க ஓசோ சொல்றாரு. இன்னைக்கு அப்படின்னாக்க எல்லாம் நினைவுபடுத்தி வைக்கணும். அப்பதான் நடக்கணும். அன்னைக்கு தொடக்கணும். நீ பார்ப்பேன் இன்னைக்கு கடவுளுக்கு ஒன்றும் இல்லாத இருக்கின்றார்.
கடவுளுடைய தூதர் வர்றாரு. அப்போ உனக்கும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே விட மாட்டேன்னு அவர் காலை பிடிச்சிக்கிறார். யாக்கோப்பு அப்படி காலை பிடிச்சிக்கிற, என்னை ஆசீர்வதித்த வெளியே விட மாட்டேன்னு சொல்லிக்கிறாருக்கு. உடியா அப்படின்னு. அப்போதான் அவர் பேர் வைக்கிறாங்க, நீதிமன் பேர் இவனால் இல்லை, உன் பேர் இஸ்ரவேல்னு சொல்லி கொண்டு வைக்கிறாங்க. என் அன்பானவர்களே, நாம் விடாப்பிடியாக கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசி நமக்கு வாழ்க்கையில் கடந்து வரும். இதை நான் ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது எத்தனை நிலை இருக்கும், நம்முடைய நிலை கொண்டு வரணும். ஜெபிக்கணும், கண்ணீரோடு உபாசத்தோடு கூட ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இதான பிரச்சனையா சகோதரமே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, போராட்டமா, அவங்க இவங்க வந்து இருக்கிறாங்களா, நல்லா முட்டி போட்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்திருக்கிறதுனால மேலே இருக்கிற பாப்பாரு இறங்கி வருவார், உதவி செய்வார், அற்புதம் செய்வார், விடுதலை கொடுப்பார். இந்த முழங்கால் படி என்ற கருத்துக்கிட்டு நான் கொண்டாடுறேன். எந்த ஒரு மனிதனும் உன்னை ஏற்று நிற்க முடியாதபடி கடல் கொடுக்கிற ஒரு கிருபை, தேவ கிருபை என்ன என்று பார்த்தால், முதலாவது ஜெபிக்கணும். விழிஞ்சா கண்ணீரோடு ஜெபிக்கணும், விழிஞ்சா உபாசத்தோடு கொண்டு ஜெபிக்கணும். அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் போய்க்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். ஜெபிக்கணும் பொழுது பரிசுத்த ஆவியில ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிற பொழுது என் அன்பானவர்களை, அந்த ஜெபம் கடவுளுடைய ஆவினாலே வருகிறது. கடவுள் தன் ஆவியை கொடுக்கிறார், அந்த ஆவினாலே அங்கே போகிறது, டச்சிங் ஜாயினிங் ஆகிறது. கடவுளுடைய ஆவினால் ஜெபிக்கும். அப்படி ஜெபிக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாய் கடந்து வரும். நான் ஏற்கனவே சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீ நினச்சிட்டு அவர்களுடைய உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், அவருடைய என் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கின்றது. ஏசாயாவில் 29:13 சொல்லுவார். ஏசாயாவில் 29 சொல்லுவார். அவர்கள் என்னை உதட்டினால் வழிபடுகிறார், தொழுகிறாங்க, அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கின்றது. அவர்கள் வழிபடுவது சொல்லுவார். இது ஏசாயா மாத்திரம் சொல்லலை, பைபிளில் மத்திய மத்திய 15:8 சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னாக்கே, இந்த மக்கள் உதட்டினால் போட்டுகிறார்கள், அவர்கள் உள்ளமும் விழிக்கு. தூய ஆவியில இணையம், கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த ஆவி நமக்குள் வருகிற பொழுது, அந்த ஆவியில இணைஞ்சு ஜெபிக்கிற பொழுது அது வெற்றியும் ஜெபமா இருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது தானியேல் கொண்டு வருகிறேன். தானியேல் கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன், கடவுளோடு கூட எப்படி தான் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார் என்று பார்க்கிற பொழுது, தானியேல் புத்தகம் 10:12 நீ பார்ப்பீலன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சிந்தித்தால் உள்ளத்தின் காலத்திலே பூரிப்பு உண்டாயிட்டு இருக்கும். படிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல் அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். இந்த வசனத்தை மாத்திரம் அங்கே சொல்லப்பட்ட வசனம் அப்படியே பிரிச்சு நீ படிச்சு அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள்லாம் நினைச்சு பார்த்தனாக்க எப்படி இருக்கும்? ஆண்டருக்கு சித்தமானால் இந்த வசனத்தை மாத்திரம் ஒரு நாளுக்கு நான் செய்தி கொடுக்கிறேன். இந்த வசனத்தை மாத்திரம் பிரிச்சு தானியேல் எப்படி ஜெபம் பண்ணார், எதை நோக்கி ஜெபம் பண்ணார், எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணார், அவரை பிரச்சனை வருகிற பொழுது நோக்கி ஜெபம் பண்ணார். டு டச்சிங் ஜாயின் வித்தின் இல்லைங்களா? அதனால அவருடைய ஜெபம் பரிசுத்தம் தூயாக. அதனால தான் உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன் என்றார். உன் ஜெபத்துக்கு ஏற்ப நான் வந்து தூயாவிலே கொண்டு வந்திருக்கிற வார்த்தை. என் அன்பான்களை, நம்முடைய வாழ்க்கையும் அப்படியா கடந்து வரணும். ஏதோ உதட்டினால் போட்டு உள்ளம் நமக்கு தூரமாக இருக்கக்கூடாது. இந்த உள்ளம் அவரோடு கூட ஜாயிண்ட் ஆகணும். அதற்கு தூய ஆவியானவர் தான் செயல்படுகிறார். எந்த ஒரு மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு கிருபை, அந்த அருள் என்பது அவர் தருகிற ஒரு கருத்து தான். அதுக்கு நாம் பார்க்கிற பொழுது நேற்று தினத்தில் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது முதலாவது என்ன தெரியுங்களா? முதலாவது நாம் பார்க்கிற பொழுது ஜெபிக்கணும், பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும்னு பார்த்தோம். இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே,
பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கணும். தினத்தை தானியேலை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? தானியேல் எப்படி அந்த உணர்வுகளை பார்க்கணும். உள்ளம் அவரோடு கூட இணைந்திருக்கப்பட வேண்டும். அதனால தானே அப்போது கடந்து வந்திருக்கும். பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கணும். இதை உலகம் பார்க்கணும். அதை பற்றி நான் சொல்ல நிறைய சொல்லும், எங்கேயோ வழி போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இருக்கிற பாரம் அப்படி கொண்டு போயிருக்கும். ஆனால் தூய ஆவியானவர் அழுத்துக்கின்ற நிலை கிடைக்கும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கணும் பார்க்கிற பொழுது நான் ஒரு வசனம் சொல்லுகிறேன். எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, குறிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்பொழுதும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எழுதுதல் மட்டுமல்ல, படிப்பதோடு மட்டும் அதை வாழ்வாக்கி கொள்ளுங்கள். யாக்கோபு சொல்லுவாரு, நீங்கள் இறைவார்த்தையை கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி கடைப்பிடிவார் இல்லை என்றால் அதை முகத்தை கண்ணாடியிலே பார்த்து விட்டு போகிறவனுடைய நிலையாக இருக்கும்னு சொல்லுவார். என்ன அருமையான ஒரு உதாரணம் இல்லைங்களா? இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இறைவசன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் குறித்து இருக்கிறீங்க. அதை அப்படியே நின்று விடக்கூடாது. அதன்படி நடக்கணும். கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு அதை சரிப்படுத்துவது போல நம்ம செயல்படுத்தணும். சரி, இந்த நாளில் பார்க்கிறோம் பிரியமாவுங்களே, சக்கரியாஸ் ஆகமம் கேட்டுங்க. சக்கரியாஸ் பழைய ஏற்பாட்டில் சக்கரியாஸ் ஆகமத்தை எடுத்துட்டு அதில் அந்த 10வது வசனம் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கிற ஒரு நிலையை அங்கே சொல்லி வரார். பார்க்கணும். நான் தாவீது குடும்பத்தார் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தார் மீதும், எருசலேமில் குடியிருப்பதும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். மன்றாடுகிற மனநிலையை மன்றாடுகிற மனநிலையும் சொல்லுகிறது. மன்றாடுகிற நிலை என்ன? ஆவி. பழைய மொழி பார்ப்பலாம், அது ஆவி. மன்றாடுகிற அந்த ஆவியை பொழிவேன். அப்பொழுது அவர்கள் அந்த ஆவியிலே நிரம்பி அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து நீங்கள் அந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த 10ஆம் அப்படியே கீழே விட்டு படிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்திவனையை உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படி யாருக்கு வரும் இல்லைங்களா? வசனத்தை பார்க்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் தன்னுடைய ஒரே குடித்து எப்ப அந்த நிலை, உணர்வு நிலை எப்படி கடந்து வரணும்? ஓ மை காட் ஜீசஸ், இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். அப்போ வருகிற பொழுது எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறது, ஜெபத்தில் இணைந்து இருக்கிறது. இந்த உலகம் திரும்ப அப்படி போனதல்ல, அவருடைய நிலையை பெற்று இணைந்திருக்கிறது, ஜாயிண்டிங் ஆகிக்கிறது. அதனால நம்முடைய ஜெபம் மேலே போகும், மேலே இருக்கிற கிருபை கீழே வரும். நம்முடைய வாழ்க்கைக்கு வரும், நம்முடைய குடும்பத்துக்கு வரும், நம்முடைய எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு வரும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும். இல்லைங்களா? எனக்கு உண்மையில் நிறைய ஒரு பாரம் இருக்கிறது. என் மக்கள் இன்னும் அந்த நிலையில் வரல. எது உலக நிலையில் போய்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரணும். உங்களை பற்றி நான் சொல்ல, எனக்கு இன்னும் நேரங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லைங்க, நம்ம சமூகம் எப்படி இருக்குது இல்லைங்களா? நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கு. வரணும். இது நாட்கள், கடவுளுடைய நாட்கள் கடந்து வரணும், ஆண்டவரை அனுபவிக்கணும். சரி, அப்போ அவர் அப்படியே மன்றாடுவார்கள். அப்படியாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவார்கள். ஜெபத்தில் இருக்கும் பாரத்தோடு கூட ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது தூய ஆவியார் உணர்த்துகிறனாலே சொல்ல வருகிறேன். பாருங்கள், ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பார்க்கணும். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை இருக்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுகளின் வாயிலாய்
நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், தூய ஆவியானவர். இயேசு பரிந்து பேசுகிறார், இங்கே பரிந்து பேசுகிறார் தூய ஆவி. என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்ற துணையாளர் சொன்னாரே, அந்த ஆவியானவர் தான் இங்கிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிற ஜெபத்தை யார் மேலே தள்ளுபடி செய்வாங்களா? எதையும் போகுமா? அதனால் சொல்லப்பட்டிருக்குது எப்படி ஜெபிக்கணும், எந்த நிலைக்காக ஜெபிக்கணும், அது தந்தையின் திருவுளத்துக்கு ஏற்றபடி ஜெபிக்கணும், இறை வசன வார்த்தைகளை எல்லாம் ஒட்டி ஒட்டி ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை பற்றி நான் சொல்லுகிற பொழுது நான் இறைவசன வார்த்தை அதிகம். ஏசியா புத்தகம் தயவுசெய்து எடுங்க. ஏசியா புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஒரு 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த தூயார் உணர்த்துறது அப்படியே நான் செஞ்சு போயின்னே இல்லைனாக்கா நான் விட, ஏன்னாக்கா அவர் நான் சொல்கிறது கேட்க மாட்டேறான், சும்மா இங்கேயும் போயிட்டு இருக்கிறான் சொல்லிட்டு போயிடுவான். 34ஆம் அதிகாரத்தில் ஒரு 16வது வசனத்தை எடுத்து பற்றி பாருங்கன்ட்டுக்கு 34:16 ஆண்டவரின் ஏற்று சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. எப்படி வார்த்தை? அப்போ பைபிள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. அவர் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. எல்லாத்துக்கும் சின்னது முதல் பெரிது வரை கடைசி வரை எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகணும். அதுதான் உங்களுக்கு அதை சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி அன்னை மரியாள் இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத வார்த்தையை கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி ஜெபம் சொன்னாங்கல்ல. நடந்தது என்ன? மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தது இல்லையா? அதே போல இறைவசன வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அது நடக்கும். பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குது. அது உபயோகிக்கும். என்ன வாழ்க்கையில் பார்க்க நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். அதுக்கு தூய ஆவியானவர் தான் நம்ம டச்சிங் பண்ணி கொடுப்பாங்க. இருக்கும் இந்த பைபிளில் தூய ஆவியில் எழுதப்பட்டது. அந்த தூய ஆவி நமக்கு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து கொடுக்கும். ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறோங்க. மெடிக்கல் ஸ்டோருக்கு போகும்போது அந்த மெடிக்கல் ஸ்டோரில் உங்களுக்கு தேவையான மருந்து எடுக்கிறீங்களா இல்லைங்களா? வாங்குறீங்களா? ஒரு ஜென்ரல் ஸ்டோருக்கு போகிறோங்க. அந்த ஜென்ரல் ஸ்டோருக்கு போகும்போது அங்கே தேவையான மருந்து மாத்திரம் அங்கே தேவையான பொருளை எடுக்கிறோமல்ல. அதே போல் இந்த விவிலியத்திலும் எல்லாம் 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 இருக்கிறது. அதை நாம் எடுக்கணும். தூய ஆவிலே எடுத்து கொண்டு வரணும். ஆண்டவரை நம்முடைய வார்த்தை எடுக்காங்க. அப்போது ஆவிலே ஜெபம் பண்ணுறது என்ன சொன்னால், அடுத்து இப்போ ஆவியிலே டச்சிங் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ஆவிலை எடுத்து நாம் ஜெபிக்கிற ஜெபமானது வெற்றி உள்ள ஜெபமாக இருக்கும், ஆசீர்வாதம் உள்ள ஜெபமாக இருக்கும். அதுதான் நிச்சயம். அந்த ஆவி மன்றாடுகிற மனநிலையை உங்களுக்கு பொழிவேன், அந்த ஆவியை பொழிவேன். அப்பொழுது நீங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணுவீங்க. அருளியும் ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சக்கரையாசிரியர் 12 சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிப்பது எப்படின்னு தெரியாதிருக்கும் தூயாவியாக தான் உணர்ந்து நமக்கு உள்ளத்தில் உணர்த்துகின்றார் இருக்கு. என் அன்பார்கள், இப்படிலாம் நாம் ஜெபம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் ஏற்று இருக்க முடியாது. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே துணை இருப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே சூழே இருப்பான். அஞ்சாதி என் மகனே, நீ அஞ்சாதி என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடு. பாட்டு கருத்துக்கள் எப்படி இருக்கிறது இல்லைங்களா? நம்முடைய ஜபம் தூய ஆவில் நிரம்பியதா, இறைவசன வார்த்தைகளை அக்கி பண்ணதாக எழுந்துனாக்க அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆரேவாத்தை டச் பண்ணி தருவது இறைவசனம். இந்த இறைவசன வார்த்தையை டச் பண்ணி தருதுன்னு சொல்லும்போது நான் அடுத்த கருத்துக்கு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னது இருக்கு? இறைவசன வார்த்தையை கொண்டு நான் ஜெபிக்கணுன்றது கொண்டு வருகிறேன். எபிரேயர் புத்தகத்திலே
சரி, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் என்ன கருத்து பயனளிக்கும் அந்த பருத்தம். எபிரேயர் 4:12 அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? பைபிள் எடுத்துட்டு இருக்கீங்க தான், எடுத்து படிங்க. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, குத்தி ஊடுருகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, அவ்வாறே ஊடுருகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. வார்த்தை எப்படி அந்த ஒரே எபிரேயர் 4:12 பார்க்கும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது இருக்கும், உயிருள்ளதா இருக்கும். அப்போ நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, பைபிளில் சொல்லப்படாத வார்த்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருங்க. அதனால இறைவசன வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பற்றி பிடிச்சு கொண்டு வருகிறேன். இறைவசன வார்த்தை நான் எங்களுடைய ஜப நண்பர்களும் ஜப குழுக்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுகிற பொழுது இந்த வசன வார்த்தையை தான் எடுத்துக்கிடணும். உள்ளே கொண்டு வரணும். நான் முதல்ல நேற்றுக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கும் என்ன சொன்னேன், மோசே கரங்களை உயர்த்தி பிடிக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா? மோசையுடைய கரத்தை கூறும் ஆரோனும் பிடிச்சிருக்கிறான்னு சொன்னேன். அதுவோ நான் சொல்லிட்டு ஒரு நாள் எங்கள் ஜபக்குழுவில் ஐக்கியத்தில் இப்படி சொன்னேன், நீங்கள்லாம் கூறும் ஆரோனை போல என் கைகளை தூக்கி பிடிக்கணும்னு சொன்னேன். எதுக்காக? நற்செய்தி அறிவிப்பின்ற காரியங்களுக்காக நீங்கள் குருநாரனை போல தூக்கி பிடிக்கணும். அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் பிசாசனம் கொடுக்குற எல்லா காரியங்களையும் வெற்றி பெற முடியும்னு நான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு அந்த சகோதரர் அதை கேட்டு உள்ள கூட்டுட்டு பாரத்தோடு ஜெபிக்கணும். சில சகோதரிகள் எல்லாம் ஜபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்க நிலையை கொண்டு வரணும். ஆனால் 34 வருஷத்துக்கு இதை பற்றி நான் சொன்ன கருத்துக்கு நிறைய போயிட்டு, ஏன்னா அப்படி சொல்ல இருக்கும். இறைவசன வார்த்தைகளை பார்க்கணும் இருக்கும், தூய ஆவியில் ஜெபிக்கணும் இருக்கும். இறைவசன வார்த்தைகளை படிக்கிற பொழுது அது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. நான் குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். ஏசியா 55ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம் சொல்லுகிறது. ஏசியா 55 10-11 வானத்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே என் வார்த்தை இருக்கும்னு சொல்லுகிறார். வானத்து மழையும் பனியும் பூமியில விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படி இருக்கும் சொல்லுகிறார். அப்படி என்ன வார்த்தை? வறண்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருமானால் அது ஆசீர்வாதமான மழையாய் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழுமை அடையும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கை இது வறட்சியாய் போய்கிட்ட கூடாது, செழுமையாக. அப்போ எந்த ஒரு மனுஷனும் அங்கே வர முடியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படியே கிடக்கும். எனக்கு செழுமையான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, கடவுளோடு கூட இணைந்திருக்கிற நிலையிலே வருகிற பொழுது எந்த ஒரு மனமும் அப்படியே நான் கொண்டு வருகிறேன். ஓ மை காட், ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் லார்ட். பிரியமானவர்களே, 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பார்ப்போம். 1 யோவானிலே குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகிலே இருக்கும் அவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நான் படிக்க இருக்கும். உங்களில் இருக்கிற, உலகில் இருக்கிற அவனை விட, நம்ம இன்னைக்கு தலைப்பு எந்த ஒரு மனிதனும் உன்னை ஏற்றிருக்க முடியாது. கடவுள் அருளுகின்ற அந்த அருள் உனக்கு இருக்கிறது, அந்த எதிர்த்து இருக்கிற அருள் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ கடவுள் நம்மோடு கூட எல்லாம் வல்லவரும் நல்லவரும் பெரியவரும் புத்தமான ஆண்டவர் நமக்குள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த வசனத்தை நீ படிச்சு சொல்லப்பட்டிருக்கும். சாத்தானை அவர் வெல்லுகிறார். நன்றி இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த பெரியவர் நமக்குள் இருக்கிறார். மரணத்தை வென்றவரும் சாத்தானை ஜெயித்தவருமாகிய அந்த அருமை ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் நாம் தைரியமாக போக முடியும்.
தைரியமாப்படும். இதை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்ல நினைக்கும். அன்றைக்கி நான் பார்க்கிற பொழுது யார் நினைக்கும், இப்போ இந்த சிறுவர் நினைக்கணும், இந்த பேரன் தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது என்ன சொல்ல, நீங்க என்ன பண்றீங்க, நீயும் அந்த போர் வாளோடு கூட வந்துட்டு இருக்கிற, நானும் என்னுடைய ஆண்டவர் இஸ்ரேல் ஆண்டவருடைய பேராலே வருகிறேன்னு சொன்னார். அடிச்சு துல்கல்பனார் அல்லவா, நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நீயும் ஆண்டவர் இருக்க, நானும் ஆண்டவரை திருப்பேன். அப்போ ஆண்டவரை உள்ளடக்கி நாம் கொண்டு போகிற பொழுது அந்த வெற்றியின் காரியங்கள் ஆசீர்வாதத்தின் காரியங்களாக நமக்கு அமையும் இருக்கும். சரி, இதை நான் கொண்டு அப்படி பண்ணிருக்கோம். இந்த அழகின்னு சொன்ன வார்த்தை இருக்கும், பிசாசு அடுத்து இருக்கும். 1 யோவானில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்பட்டு இந்த அழகினை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவர் என்ன சொல்லுவார், இந்த பிசாசு தான் பாவத்தையெல்லாம் உண்டு பண்ணுறது, பாவத்தில் உண்டு பண்ணி கொண்டு வர்றது. அப்போது அந்த நிலையிலே அந்த பரிசுத்தமான ஒரு நிலையை வாழ்ந்து காண்டவரை அனுபவிக்கிற நிலையை கொண்டு வருகிறது கடவுள் தான். என்ன சொல்ல, ஜெபம், ஜெபம், பரிசுத்த ஜெபிக்கிற ஜெபம், இறைவசன வார்த்தைகள். 1 யோவானிலே 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். எல்லாம் கையை தூக்கி பிரைஸ் தி லார்ட். என்னன்னா எப்படின்னா சொல்லிருக்கு, இப்படி இல்லாம் இந்த பொக்கிஷத்தில் சொல்லியிருக்கேண்ணா, இந்த பொக்கிஷத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம மக்கள் நிறைய பொக்கிஷத்தை எடுக்கலண்ணா, எடுத்து கொண்டு வரணும்ண்ணா. நானும் ஒரு காலத்து இந்த ஒரு திக்குவாயன் ஒரு வார்த்தை படித்தா சொல்லவா 4 வாட்டி சொல்லணும், அப்படிப்பட்ட திக்குவாயன் படிச்சு நிற்குது. ஆனாலும் கடவுள் என்னை அழைத்து இந்த மக்கள் மத்தியில் சொல்லும்படிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தார், அருளை கொடுத்தார். நானாக சொல்ல நினைக்கும் அவர் திட்டத்தோடு செயல்படுகிற காரியத்தை பார்க்கணும். அழகை செயல்களை உழைக்க வேண்டியும். அப்போ நமக்கு எந்த ஒரு நிலையிலும் முடியாது இருக்கும். கடவுள் எந்த ஒரு மனிதன் உன்னை ஏற்று அழக பிசாசு கிசாசு என்னும் அவுட்டிங் இருக்கும். என்ன அந்த கருத்தில் நான் சொல்ல ஒவ்வொன்று சொல்லிக்கணும். ஏசியா புத்தகத்தை எடுங்க. ஏசியா புத்தகத்தை எடுத்துட்டு எனக்கு எல்லாம் இறைவசன வார்த்தை அப்படி பொங்கிட்டு வந்துட்டே இருக்குது. எது சொல்லணும் என்ன சொல்லணும் இல்லை இருக்கு. ஏசியா புத்தகம் எடுத்துட்டு 54ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம் நினைக்கிறேன். 54 ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், கரெக்டாக அதுதான் 54 17ஆவது வசனம். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா என்கிறார் ஆண்டவர். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் கொண்டு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்க்கிற எந்த ஒரு கருவிகளும் பிசாசின் காரியங்களும் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அவுட்டிங். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த கிருபை எப்படி? அவர் நம்மிலே தங்கி இருக்கிற கிருபை தான் மிக முக்கியமானது. அவர் நமக்கு பெரியவர். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் எதிர்க்க முடியாத ஒரு கிருபையை அருளை ஆசிரியர் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். எந்த ஒரு மனிதனும். அதனால்தான் கடந்த நாட்களில் ஒவ்வொரு காரியம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற பொழுது 5 காரியங்களே. முதலாவது நாம் பார்க்கிற பொழுது நாம் நல்லா ஜெபிக்கக்கூடியவர்களாக, முட்டி போட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கப்பட வேண்டும். உபவாசத்தை கொண்டு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதா இருக்கணும்னு எந்த ஒரு கருத்து இருந்தாலும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது 2வது கருத்து, ஜெபிக்கிறது தூய ஆவியில இணைந்து ஜெபிக்கணும். இது உலக நிலையில் அல்ல, தூய ஆவியில இணைந்து தூய ஆவின் உணர்த்துகிற நிலை. எப்படி ஜெயிப்பது என்று தெரியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே துணை இருக்கின்றார்.
இறைவனுக்காக இறைமக்களுக்காக இறைவனிடம் எப்படி பரிந்து பேசி ஜெபிப்பது என்று அவர் தானே கற்றுக் கொடுக்கிறார். இறைவசன வார்த்தை அடுத்து நாம் பார்த்தோம், இறைவசன வார்த்தைகளை எடுக்கணும், சொல்லணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் சொல்லி உலகம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொடுத்தாங்களே, அந்த தாய் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. அப்போ அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் தான், நீ படிச்சீங்க அடிச்சு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கும் ரசம் அந்த அம்மா முன்னாடி போயிருக்காங்க, ரசம் தீர்ந்து விடுகிறது. அப்போ இயேசுவும் சீடரும் வருகிற பொழுது மகனே ரசம் தீர்ந்துருச்சுப்பா, மகனே ரசம் தீர்ந்துச்சுப்பா. அம்மா இன்னும் என் நேரம் வரலம்மா, அம்மா இன்னும் என் நேரம் வரலம்மான்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அப்போது இந்த அம்மா என்ன பண்ணிக்கும், அங்கே மக்க பக்கம் திரும்பி அந்த வேலை செய்கிறாங்களே அவங்க பக்கம் திரும்பி, இவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அது செய்யுங்க. நேரம் வரவில்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பவே அற்புதம் செய்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார் அது செய்யுங்கன்னு சொல்லத்தான் அற்புதம் நடந்தது இல்லைங்களா? அதை பற்றி சிந்தித்து நாம் கலந்து போனாக்க, சிந்தனை செய் மனமே சிந்தனை பண்ண அப்படி சித்தனை கொண்டு வந்தால் அப்படியே நிறைய போய்கிட்டே இருக்கும். சரி, நான் நேற்று பண்ணிருக்கேன். அடுத்த முக்கியமாக கண்டு பாருங்க, நேரம் போயிட்டு இருக்கு. மூணு நேற்று தினத்தை அப்படி பார்த்து 3 கருத்துக்களை பார்த்து இருக்கும். 4வது கருத்தை நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதிக்கணும், போற்றணும், புகழணும். ஆண்டவரை புகழுவது நல்லது, அவர் புகழை பாடுவது நல்லது இல்லையா? அவரை போற்றி புகழணும், துதிக்கணும். அப்படி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்கிற பொழுது அவருடைய அருளும் ஆசி நமக்கு வரும். எந்த ஒரு நிலையும் இருக்கும். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற சகோதர பாலன் இருக்கு இல்லைங்களா? உலகில் இருக்கிறவனோட எண்ணில் இருக்கிறவர் பெரியவன். அதே போல துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் அவர். துதிமதியில் வாசம் நாம் துதிக்கிற நினைத்த வேண்டும் போது அவர் வாசம் செய்கிறார். அப்போ யாராவது வருவாங்களா? வர முடியுமா? வர முடியாது. இதுக்கு நான் ஒரு இதான துயால் மனத்தை சொல்கிறேன், கேட்க படித்து பாருங்க. யோசுவா புத்தகத்தில் எதுங்க, யோசுவா புத்தகத்தில் யோசுவன் ஆரம்ப காலகட்டத்தில் யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. நானும் எடுத்து கொண்டு வர 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தினாக்க இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி யோசுவா போகிறார். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி யோசுவா போகிறார். அப்போது எரிக்கோ என்கிற ஒரு பட்டணம், எல்லாம் கோட்டையெல்லாம் கதவையெல்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறாங்க. வரக்கூடாது, இது இஸ்ரேல் மக்கள் வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு கட் பண்ணுறாங்க. அதை 6ல் 1வது வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது. ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. கோட்டை சோறு அப்படியே போட்டு எடுத்து கேட்லாம் லாக் பண்ணிட்டு கோட்டை கதவெல்லாம் மூட்டாங்க. கேட்லாம் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது, அப்படிப்பட்ட ஒன்றில் வச்சுட்டாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி பயப்பட்டு. ஆனால் கடவுள் அந்த பட்டணத்தை முன்னுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறார். என்ன அப்போ என்ன பண்ணாரு யோசு? அந்த சொல்கிறதெல்லாம் நல்லா கவனம் பண்ணணும், அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிடணும். யோசு என்ன பண்ணுறாருனாக்க, அங்கே மக்கள் இருக்கு 7 நாள் அந்த 7 நாள் இந்த எரிக்கை கோட்டையை சுற்றி வாங்கணும் ஜெம்மன்னான்னு. 7 நாள் எப்பயுமே 7 என்பது மிக ஆசீர்வாதத்துக்குரிய நாள். 7 நாள் சுற்றி வாங்க நம்ம எல்லாம் ஆண்டு செய்வாங்க. ஆண்டு சொல்லிட்டு செய்வாங்க. 7 நாள் சுற்றிட்டு வராங்க. 7ஆம் நாள் ஆண்டுடைய உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு வராங்க. அப்போ தூக்கிட்டு வரும் பொழுது எக்கால சத்தம் முழங்கும் போது
என்ன சொல்லிக்கும் எக்கால சத்தம் எப்படின்னாக்க எல்லாம் கோட்டைனா இந்த கோட்டை சுவரை ஃபுல்லாக சுற்றிலாம் இப்படி போய் நிற்கிறாங்க, ஜனம் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே துவக்கம் முதல் முடிவு வரை எல்லா மக்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது எக்கால சத்தம் இருக்குது, ஒரு சத்தம் எல்லாருக்கும் அப்போ சத்தமாக இருக்கும்போது எல்லா மக்களும் ஆண்டவரை துதித்து போட்டுள்ளோம். போகும்போது அந்த எரிக்கை கோட்டை எப்படி உழுது தெரியுங்களான்றைக்கு ஏசியாவில் அந்த இதில் இயேசுவில் 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், நான் அப்படியே சம்மரியாக சொல்லிட்டு வந்துட்டேன். 20வது வசனம் படித்து பாரு என்ன சொல்கிறது. மக்கள் ஆரவாரம் செய்தனர், மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின, எக்காலம் முழங்கின, எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள், எக்காலின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர், பேரொலி எழுப்பினர், மதில் இடிந்து விழுந்தது, மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர், மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர், நகரை கைப்பற்றினர். இந்த வார்த்தைக்கு என்னன்னா விளக்கம் சொல்லணும் இல்லைங்களா? 7 நாள் அப்படி சுத்தி வராங்க, எக்காலம் விளங்குறது. அப்போ போது எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்றாங்க, துதிக்கிறாங்க, போட்டுறாங்க. அப்போ அந்த சுவர் வெளியே விழுந்தா இஸ்ரேல் மக்கள் மேலே வந்து நிற்கணும் இல்லையா? ஆனால் இன்சையில் விழுது, அப்படி விழுது, இன்சையில் விழுது. விழுகிற பொழுது சுத்தியூரம் இருக்கிற அந்த கோட்டை சுத்தியூரம் இருக்கிற மக்கள் எல்லாரும் அப்படியே உள்ள நுழையிறாங்க. ஓ மை காட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் இல்லையா? அப்படியே உள்ள நுழையிறாங்க. எந்த இதை கருத்தை நான் ஏன் சொல்லுகின்றால், சில வேலையில் சில சகோதரிகள் பிரதர் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் தடையாக இருக்குது, பிரதர் இப்படிலாம் தடையாக இருக்குது, அப்படி தடையாக இருக்குது, நிலம் வாங்கலான் இருக்கும் தடையாக இருக்குது, கார் வாங்க தடையாக இருக்குது, வேலை போக தடையாக இருக்குது, தொழிற்சேலை இப்படி ஏதாவது தடையை சொல்லுவாங்க. பிரதர் தடையாக இருக்குது என்ன செய்யும்? நான் அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த நாளிலும் உங்களுக்கும் அந்த கருத்தை தான் சொல்லுகிறேன். ஆண்டு சமூகத்தில் இருங்கள், செபியுங்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி 7 நாட்கள் அந்த யோசா சொல்றார், 7 நாள் இருந்தார். ஏன் 7 நாள், அந்த 7 நாள் அப்படி சித்தி 1 நாள் 2 நாள் 3 7ஆம் நாள் அவங்க வரும்போது எக்காலம் ஊதுகிறது, சத்தம் ஊதுகிறது, எல்லாரும் ஆரம்பித்திருக்கும் போது சொல்லுங்க. அதே போல உங்கள் தடைகள் நீங்கப்பட வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற வேண்டுமென்றால் ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும் இருக்கும். நான் சொல்லுகிறது போது நிறைய சாட்சியம் சொல்லணும்னு நினைக்கிறது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும். ஒரு அன்பானவர்களே, ஒரு சகோதரி, அவன் சகோதரி விதவை, கணவன் இறந்து விட்டார். ஆனால் அந்த கணவன் குடும்பத்தில் இருக்கிற பொழுது நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கும் தெரியும் உதவி செய்திருக்கிறார். ஒருத்தருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கணவன் இறந்த பின்னாடி அந்த மனுஷன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு ஏமாத்தினான், பணம் கொடுக்கல. இந்த அம்மா என்ன செய்வாங்கன்ட்டுக்கு இன்னும் கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர், நமக்கு துணை அவர் தான், நமக்காக யுத்தம் செய்கிறோம், போராடும், வாங்கி தருகிறோம், வழக்காடுகிறோம், வக்கீலும் நீதிபதி எல்லாம் அவர் தான். அதனால் அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது டச்சிங். 1 நாள் 2 நாள் 3 நாள் இங்கே இன்னும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரீங்க தானே, அதே மாதிரி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, நடக்கணும். என் அன்பானவர்களே, நான் இதெல்லாம் டிவியில் அவங்க கேட்பாங்க வாசம் பண்ணுங்க. 7 நாள் அவங்க ஜெபம் பண்ணாங்க, 7 நாள் உபாசத்தோடு நல்ல உறுதியாக ஜெபம் பண்ணாங்க, வசனத்தோடைய. 7ஆம் நாள் பார்ப்பனாக்க அந்த மனுஷனே கொண்டாந்து அந்த சூட்கேஸ் பையோடு கொண்டாந்து அம்மா இந்த பணம் கொடுத்து போயிட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரால் எல்லாம் முடியும், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. எனவே என்ன பார்க்க இடிச்சேல் ஒழிந்து போனது நினைக்கும். இது மாத்திரம் நான் சொன்ன துதிகளை பற்றி சொல்ல நிறைய சொன்னேன். திருத்தூர் பள்ளியில் பார்க்குற பொழுது, திருத்தூர் பள்ளியை பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம், திருத்தூர் பள்ளியிலே 16ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது இயேசு பற்றி அறிந்ததுனால புனித பவுலையும் சீலாவையும் அடின்னு அடித்து கையில் விலங்கெல்லாம் காலில் விலங்கு போட்டு உச்சிரையில் தள்ளி விடுறாங்க. உச்சிரையில் தள்ளுறாங்க, கையில் அடித்து அவங்கள போட்டு உச்சிரையில் தள்ளி கையிலும் காலிலும் விலங்கு போட்டுடுறாங்க. அந்த உச்சிரையில் இருக்கிற பொழுது அந்த பவுலும் சீலாவும் என்ன செய்யலாம்? எடுங்கண்ணா, திருத்தர் பண்ணி 16
25ஆம் வசனம் சொல்லுறது, நள்ளிரவில் பவுலும் சீலாவும் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு பாடி கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். இறைவனை வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன இது, நடு ராத்திரி, இது நடு ஜாமம் வந்துட்டு இவங்க ரெண்டுமோ உள்ள தள்ளிருக்காங்க, கையிலும் காலும் விலங்கு இருக்கு, ரத்தம் எல்லாம் ஒழுகுது, இப்படி பாடுறாங்களேன்ட்டு எல்லா கைதிகளும் மற்ற கைதிகளாம் பார்க்குறாங்க. என்ன இதாக இருக்கும், என்ன இதாக இருக்கும் பாடுறாங்க. கையில் அடித்து ரத்தம்லாம் ஒழுகி அடி இருக்குது, விளையாட்டுருக்குது, கையிலும் காலும் விலங்கு, நள்ளிரவு வேலையிலே புகழ்ந்து பாடுறாங்க. மற்றவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, என் ஆண்டவரை பார்க்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அகன்றது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. அனைவரின் விலங்குகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய விலங்கும் கலந்து விழுதுதான். எல்லா பூட்டுக்கிட்டலாம் கலந்து விழுதுதான். என்ன வார்த்தை இருக்கு, நாம் செப்பிக்கணும், துதித்து ஜெபிக்கணும். அதெல்லாம் சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட் அப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும் பார்க்கணும் இருக்கும். எனக்கு ஜெயிக்கு சிறைக்கிழங்கெல்லாம் விழுந்து போகணும். எனக்கு அந்த சிறை அதிகாரி வர, சிறை காவலுடைய அதிகாரி வர வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாம் இல்லை கதவு பூட்டெலாம் கலந்து விழுந்துருக்குது, கதவு திறந்துருக்குது, எல்லாரும் இருக்கு. அவன் அந்த சிறை அதிகாரி அவன் செத்து போடலாம், ஐயோ நான் மாட்டிக்கிட்டோம், அதிகாரி மேலே கேட்டால் சொல்லியிருக்கேன். அப்போது ஒன்றும் பயப்படாத, இங்கே இரு சொல்லிட்டு அங்கே அந்த வார்த்தை எனக்கு ஒவ்வொன்றும் வசனம் இருக்கு. அந்த வார்த்தை இங்கே பார்த்தோம், கையெல்லாம் விலங்கு விழுந்து போச்சு இல்லை, அதே மாதிரி இந்த கேட்டுக்கும் இருக்கு. எப்படி நினைக்கும். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவர் மேல் விசுவாசம் வை, நீ வீட்டார் மீட்படையும் சொல்லுவீங்க. இந்த மாதிரி கருத்து பெறனாக்க ஆண்டவர் மேல் விசுவாசம் வை. எனவே என் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன, ஆண்டவரை போற்றி புகழணும், துதிக்கணும். எரிக்கப்பட்டனும் உடைந்து போக வேண்டும் என்றால் துதிக்கணும். உன்னுடைய கைவிலங்கு, உனக்கு யாரோ மந்திரம் போட்டாங்க, கல்வி போட்டாங்க, பிள்ளிச்சொன்னி பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்கனாக்க நீ துதி. பிள்ளிச்சொன்னியும் எல்லாம் கட்டுக்கெல்லாம் உடைஞ்சு போகும், மந்திர கட்டெல்லாம் உடைஞ்சு போகும், தடையெல்லாம் நீக்கி போகும் இல்லைங்களா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்க நானே சொல்கிறதில்லை. பைபிளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். ஆண்டவரை துதிக்கணும், துதிக்கணும், துதித்து போற்றணும். ஆண்டவர் துதிக்கணும். அப்படி துதித்து போட்டுக்கிற பொழுது ஆசீர்வாதம் இருக்கும். 4 பாயிண்ட் பண்ணிட்டோம். 5வது கருத்தை நான் கொண்டு வருகிறேன். தூய ஆவியான உணர்த்துகிறார். என் அன்பாகுலே, இனச்சட்டம் 28ஆம் அதிகாரம். எனக்கு இந்த பைபிளில் ஆண்டுடைய திருப்பெயர்லாம் சொல்லப்பட்டதுனாக்க அது பேருக்கு சும்மா அப்படி பேருங்கள, அது காரண பெயர், அந்த சூழ்நிலை பெயர், எல்லாத்துக்கும் அப்பப்போ பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பெயரெல்லாம் சொல்லி துதிக்கணும். நான் அந்த மாத புத்தகத்தில் கூட அப்படி போட்டிருக்கிறேன். ஆண்டுடைய திருப்பெயரில் எப்படியெல்லாம் நாம் போட்டி ஆண்டவர் துதிக்கணும் சொல்லி போட்டிருக்கிறேன். பார்க்கணும் பிரியமானவர்களே, அவருடைய கண்ணுக்கு காண்கிற தேவன், விடுதலையின் நாயகர், அற்பத்தின் ஆண்டவர், அதிசயத்தின் கடவுள் இல்லைங்களா. இப்படி நிறைய பேர் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லிருக்குது. எகோ சாலோம், எகோ சம்மா இல்லைங்களா, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையெல்லாம் அப்படி பேரெல்லாம் சொல்லி ஆண்டவரை போற்றணும். ஆண்டவரை பேருடைய திருப்பெயரை சொல்லி போற்றணும். இனச்சட்டம் எடுத்திருக்கிறீங்க 28ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீ பார்க்கணும். அப்போது பூ உலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். எப்படி இதை நான் சொல்லணும்னா தயவுசெய்து நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. தப்பாக நினைக்க மாட்டீங்க தானே, நினைக்கக்கூடாது. ஆண்டவர் தம் பெயரை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை பார்த்தாவே மற்றவங்க பயப்படணும். என்ன பேரு? கிறிஸ்து அவன்.
கிறிஸ்து அவன். நாம் உண்மையான ஒரு கிறிஸ்து அவளாக வாழ்கிற பொழுது மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஓ, இந்த வசன வார்த்தைகள் எப்படி இருக்குது. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? 10ஓடு 11 அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது எப்படி ஆசீர்வாதம் கடந்து வரும்? இத தயவுசெய்து இன்னைக்கெல்லாம் நம்மளாம் முடிஞ்சு பின்னாடி படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. நாம் நம் சமூகம், நம்முடைய உலகம், நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, உலகத்தை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இல்லைங்களா? பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு அவங்கெல்லாம் பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க, ஐயோ சொல்லுவாங்க. ஆண்டவர் காரியங்களை கொண்டு வரும். இந்த கருத்தோட கூட நான் சொல்லி போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும். ஆண்டு பேரை சொல்லி மன்றான் ஜெபிக்கணும், துதிக்கணும் இருக்கும். ஆண்டு திருப்பேரை பீஸ்பெறணும். நான் அடுத்த ஒரு கருத்து சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தாவீது இல்லைங்களா? தாவீது கோலியாத்து, பயங்கரமான கோலியாத்து நிற்கிறான், காண்டாமிருகமான நிற்கிறான். அவனை பார்த்து எல்லா இஸ்ரவேலையும் பயப்படுது, எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் தாவீது, ஆடுமிக்கிற சின்ன பையன் வரான், வந்துட்டு நானும் அவன் அடிச்சு அந்த கால்ட்டு அவன் நிற்கிறான். இவன் வந்துட்டு தெரியும். 1 சாமுவேல் 10 பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலே 45வது வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 45வது வசனம் சொல்லுகிறது என்ன? அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்று வர, நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். ஆண்டுடைய பெயரால் வருகிறேன், ஆண்டுடைய திருப்பெயரால் வருகிறேன், இஸ்ரவேலின் கடவுளாகிய அந்த ஆண்டுடைய பெயரால் வருகிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு பெயரை கொடுத்திருக்கிறார்னா எப்படிப்பட்ட நிலையை பார்க்கணும் நினைக்கும். அதுதான் நான் தலைப்பை கொண்டு வரேன். நினைக்கும் எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்க்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் உன்னை எதிர்க்க முடியாது. அதுக்கான தேவ கிருபையும் அருளும் உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த தேவ கிருபையும் அருளும் என்ன? அந்த தேவ கிருபையும் அருளும் என்ன? என் நண்பர்களே, ஒவ்வொன்றும் நான் பார்க்கணும். 5 இருக்கு. முதலாவது நல்லா ஜெபிக்கணும், கண்ணீரோடு பாரத்தோடு கொண்டு ஜெபிக்கணும். 2வது பார்க்கிற பொழுது தூய ஆவில இணைந்து ஜெபிக்கிற மக்களாய் கடந்து வரணும். 3வது பார்க்கும்போது இறைவசன வார்த்தைகள் எல்லாம் பற்றி பிடித்து ஜெபிக்கிறதா இருக்கப்பட வேண்டும். 4வது ஆண்டவரை துதித்து போற்றணும். அதுக்கெல்லாம் கருத்தாக சொல்லிக் கொடுத்தேன். அப்படியே துதித்து போற்றணும், கரங்களை போற்றணும் இருக்கு. 5வது சொல்லப்பட்டு அவருடைய திருப்பெயர் இருக்கும். அப்படி வருகிற பொழுது கோலியாத் அவுட், கோலியாத் அவுட். உன்னை எழுத்து எந்த ஒரு மனிதன் நிற்க முடியாது. கோலியாத் அவுட். உங்கள் ஊரில் பங்கில் யாராவது பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு இருக்கலாம், உன்னாவே அதை பற்றி கவலைப்படாத. நம் சார்பாய் செயல்படுகிறார் அவரெல்லாம் அழிச்சுப்படுவார், அழிச்சுப்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஆண்டுடைய திருப்பார்க்கணும் எப்படிலாம் இருக்கு. சரி, அடுத்து ஒரு கருத்தை சொல்ல நான் ஜெபத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க அவருடைய பெயர், எப்படி அந்த பெயர்னு சொல்லி வைத்து போட்டு இயேசுவின் பெயர் எனக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை அப்படியே படிங்க, பார்க்கலாம். படிங்க, எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பார்த்தீங்க, முதலாவது ஆண்டுடைய திருப்பெயருக்கு, இயேசு என்கிற திருப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ள அனைவரும் மண்டிடுவாங்க. இயேசுடைய பெயருக்கு இவரால் வேண்டிய மீட்பு இல்லை. திருத்தப்பணி 4:12 படிக்கிறோம் அல்லவா? இவரால் வேண்டிய மீட்பு இல்லை. நாம் எல்லாம் மீட்பதற்கு இவருடைய பெயரை தவிர வேறு பெயர் கொடுக்கப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவருடைய திருப்பெயரை சொல்லுகிற பொழுது மண்டிடும். ஆண்டு திருப்பெயர் பெருட்டு வெண்ணவர் மல்லாம் மண்டிடுவாங்க.
என் அன்பானவர்களை உணர்ச்சியோடு கூட தூய் ஆவியை உணர்ந்து தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக தந்தையாம் கடவுளின் மாட்சி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். எல்லா நாவுமே அறிக்கையிடும். இல்லைங்களா? எல்லா நாவுக்குள்ளும் அறிக்கையிடும். இந்த கேட்டுக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நாள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாரப்படலாம். பிரிய மாணவர்களே கடந்து வரலாம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். ஜீவிப்போம். அன்பான சகோதரமே, எல்லாம் கண்களை மூடுங்க. கேட்டிருக்கிற இந்த 5 தலைப்புடைய கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்தில் கொண்டு வாங்க. கரங்களை உயர்த்துங்க. மோசே போல கரங்களை உயர்த்துங்க. உட்கார்ந்துக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்துங்க. அந்த தூய ஆவியான உணர்த்துகின்றதானபடி எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி கொண்டு வாங்க. தினத்தில் அப்படி கொண்டு வாங்க. இறைவசன வார்த்தையில கேட்டீங்க தானே? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டமோ அதுக்கெல்லாம் இறைவசன வார்த்தை இருக்குது. இப்போ உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகின்ற வார்த்தையை சொல்லி, தூயார் உணர்த்துகின்ற வார்த்தையை சொல்லி அப்படியே நீங்கள் துதிங்க, செபிங்க. சரிங்க. எரிக்க கோட்டை உடைந்தது போல உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைந்து போகும். எரிக்க கோட்டை உடைந்து போல இதெல்லாம் தடை. ஆண்டவர் சொல்லிருக்கிறார், உனக்கு முன்பாக நான் சொல்வேன், தடையெல்லாம் நீக்கி போடுவேன், உனக்கு உண்டா தருவேன் என்று ஏசாயா 49:5 சொன்னார். நடக்கும். எழுவத்துங்க. அவளுடைய திருப்பெயரை சொல்லுங்க. வல்லவராம் நல்லவராம் இயேசுவின் திருப்பெயரை சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கேடுங்க. இயேசுவே நீர் பெரியவர், என் இயேசுவே நீர் போதுமானவர். எல்லாரும் என்னோடு கூட இணைந்து இந்த 5 தலைப்பில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து உங்களுடைய என்ன நிலை இருக்குதோ அதெல்லாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே நீர் பெரியவர், என் இயேசுவே நீர் போதுமானவர். உம்மை ஆராதிக்கின்றோம், என் இயேசுவே நீர் வல்லவர். எல்லாரும் என் இயேசுவே நீர் போதுமானவர். வல்லவரும் நல்லவரும் அற்புதரும் அதிசயமானவருமாகிய நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய ஜெபங்கள்லாம் கேட்டு உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் சாட்சி கூறி மகிமைப்படுத்தும்படியாக அவர் செய்வார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்தியை கொடுக்கும்படி சொன்னவரும் அவரே, அதை செயல்படுத்துகிறவரும் அவரே, சொன்னவரும் அதை அவரை செயல்படுத்துகிறவரும் அவரே. அன்பின் ஆண்டவரே, இதோ நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாரும். அவருடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்களை எல்லாம் நீக்கி போடும். உங்களுடைய மகிமை மாட்சியும் வல்லமை வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரை எந்த ஒரு மனிதன் எதிர்த்து நிற்க முடியாதபடி அருளானது இப்பொழுது அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.